Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸாம்பிள் 3.15 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கொடுத்துருக்க ரெண்டு அல்ஜிப்ரிக் டேர்மையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு பார்த்தோம்னா x cube divided by 9y², செகண்ட் டேர்ம் வந்து பார்த்தோம்னா 27y divided by x power 5 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x cube divided by 9y² 27y divided by x power 5 மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு இங்கே ஒரு எக்ஸ் கியூபும் இங்கே எனக்கு மொத்தம் எக்ஸ் கியூபுங்கிறப்ப அதில் மொத்தம் 3 எக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து x power 5ங்கிறப்ப அதில் மொத்தம் 5 எக்ஸுன்னு இருக்கு அர்த்தம். அப்படின்னா இந்த இதில் இருக்கக்கூடிய 3 எக்ஸை நான் கேன்சல் பண்ணுறேன்னா மீதி ஒரு 2 எக்ஸ் மட்டும் இருக்கும். அப்படின்னா x² எழுதிட்டு அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஒய்யும் இங்கே இருக்கிற ஒரு ஒய்யும் கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து இது 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 1 சார், இது 9 3 சார். அப்படின்னா எனக்கு நியூமரேட்டரில் மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 3 மட்டும்தான் இருக்குது, அதை எழுதிட்டேன். டிவைடட் பை டினாமினேட்டரில் எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு x² இருக்குது. அடுத்து இங்கே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒய் இருக்குது. அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 3 divided by x² y எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன்லேயும் வந்து மல்டிப்ளை தான் பண்ண சொல்லியிருக்கேன் ரெண்டு அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸு. ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு அல்ஜிப்ரிக் டேர்ம்ஸே எழுதிக்கிறேன். x power 4 into b² divided by x minus 1 into x² minus 1 divided by a power 4 into b cube நெட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல 1 நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா 1² நெட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா இது a² minus b²ங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா a plus b into a minus b. அப்படின்னா அதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். x power 4 into b² divided by x minus 1 into x plus 1 into x minus 1 நெட்டு ஃபார்முலா மூலமாக எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். டிவைடட் பை a power 4 into b cube நெட்டு கிடச்சிடும். இந்த இடத்துல ஒரு b², இங்கே ஒரு b² கேன்சல் பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு b மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்படின்னா b power 1 கிடச்சிருக்கும். அடுத்து இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ஒரு x minus 1 கேன்சல். மீதி எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு x plus 1 வந்து கிடச்சிருக்கு, அந்த இதை எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு x power 4 இருக்குது, அதை எழுதிட்டேன். டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் எனக்கு மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு a power 4 அடுத்து b வந்து இருக்குது. அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x power 4 into x plus 1 into divided by a power 4 into b நெட்டு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.